வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிரிப்பு எப்படி ஒரு சிகிச்சையாக தொழிற்படுது என்றுதான் நாங்கள் பார்க்க போறோம். சிரிப்பு மன உணர்வுகள் மேலோங்கிய ஒரு நிலையாக இந்த மனவெழுச்சிகள் காணப்படுகிறது. இந்த மனவெழுச்சிகள்ல எங்களோட மனதுக்கு ஆரோக்கியத்தை தார ஒரு மனவெழுச்சியா இந்த சிரிப்பு என்றது காணப்படுகிறது. சிரிப்பு என்ற வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லுவினோம். இப்போ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ன்ற காலத்துக்கு இப்போதைய காலகட்டத்தில் அப்படியான சூழ்நிலைகள் உருவாகிற உண்மையிலே கஷ்டம்தான். இருந்தபோதும் நண்பர்கள் உலாமோட இருக்கக்குள்ளையோ குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்குள்ளையோ அப்படி சிரிக்கிற காலகட்டங்கள் இப்போ கொஞ்சம் குறைந்து கொண்டு வருது. காரணம் ஒரு இடத்துல ஒரு 5-6 பேர் குழுமி இருந்தாலும் இப்போ அந்த 5-6 பேர் கையிலையும் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை பார்த்து கொண்டு தான் நாங்கள் அன்றாட வேலைகளையும் ஈடுபடுறதோட பொழுதுபோக்கு அம்சங்களான நிகழ்ச்சிகளையும் ஈடுபடுறோம். இப்படியா அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள வளர்ச்சியாலும் ஒருவரோடு இன்னொருத்தர் மனம் விட்டு பேசுறது, அப்படியான விடயங்களை இன்றைக்கு நடந்த விஷயங்களை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறது, இப்படியான நடைமுறைகள் காலகட்டத்தில் குறைந்து விட்டே வருகிறது என்று சொல்லலாம். இந்த சிரிப்பு எப்படி சிகிச்சையாக தொழிற்படுது என்று பார்க்குற நேரம் உண்மையிலே திரும்ப சொல்கிறேன். நான் இதை வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது உண்மையில் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது நாம் அன்றாட வேலைகளை செய்கிற நேரம் கனமா அழுத்தங்களுக்குள்ளாக இருப்போம். அதாவது வீதியில் போகிற நேரம் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு இப்படியான அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு இந்த சிரிப்பு சிகிச்சைன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக செயற்படுது. இந்த அழுத்தங்களுக்கு உள்ளாகிற நேரம் நம்மளோட நரம்பு மண்டலங்கள் சில பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். ஆனால் இந்த சிரிப்பு சிகிச்சை அதை ஈடு செய்கிறதுக்காக சில நடைமுறைகளை கொண்டிருக்கு. இப்போ சிரிப்புன்றது சில இடங்களில் நகைச்சுவையை பார்த்து கொண்டு சிரிச்சிட்டு இருக்கிறது. அப்படி சிரிப்பு நனவிலி மனத்தோடு, அதாவது மனதின் 3 நிலைகள் இருக்கு, ஆழ்மனம், மேல்மனம், இடைமனம் உண்டு. அப்படியான அந்த நனவிலி மனத்தோட தொடர்புபட்ட ஒன்றுன்றத சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற உளவியலாளர் ஒருவர் நிரூபிச்சிருக்காரு. இதற்காக அவர் எழுதின நூல் தான் சிரிப்பு, அதாவது நகைச்சுவையும் நனவிலி மனமும் என்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்காரு. நமது முகத்தின் தசைகள் நாங்கள் சிரிக்கும் போது தளர்வடைகின்றன. அதே ஒரு கோபமாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக இருக்கிற நேரம் அது இறுக்கமடையுது. இப்போ இதில் இருந்தே தெரியுது. இப்போ தளருது எந்த நேரம் சிரிக்கிற போது. இறுக்கமடைகிறதுக்கு காரணம் கோபம், மற்றது மன அழுத்தம், இப்படியான காரணங்களால் இறுக்கமாகுது. மனம் இறுகும் போது முகம் இறுகும் என்பது உண்மை என்றால், மனம் தளரும் போது முகமும் தளரும், முகம் தளரும் போது மனமும் தளரும் என்று சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருக்கு, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பதென்றோ காலம், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்ற பாடல்ல இந்த வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ சிரிப்பு சிகிச்சையானது வெளிநாடுகளில் இடம்பெறுவதை நீங்களே கண்டிருப்பீர்கள். சில திரைப்படங்கள்லையும் செய்வாங்க. என்னடா இது, சில பார்க், அதாவது ஒரு இடங்களில் சில எல்லாரும் குழுமி இருந்து வட்டமாக இருந்து செய்வாங்க சிரிப்பு சிகிச்சை. ஆனால் எங்களோட இலங்கையை பொறுத்தவரை உண்மையிலேயே அதுபடியான வாய்ப்புகளை நான் உண்மையிலே கண்டதில்லை. சிரிக்கிறதால, அதிகமாக சிரிக்கிறதால இதய நோய்கள் அண்ட விடாது என்று சொல்லுவாங்க, மன அழுத்தம் இருக்காது என்று சொல்லுவாங்க. இப்படியான பல்வேறு நன்மைகளை சிரிக்கிறதால காணலாம். அதோட ஓசோ சொல்லியிருக்கார் ஒரு கட்டத்தில், கட்டாயம் எந்த ஒரு மனிதனும் சிரிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் சிரிக்க வேண்டும், அதிகாலை எழுந்தவுடன் சிரிக்க வேண்டும், காரணமே இல்லை என்றாலும் சிரிக்க வேண்டும், பார்ப்பவர்கள் என்னை பைத்தியக்காரனாக நினைத்தாலும் நான் சிரிப்பேன் என்ற மாதிரியான கருத்துக்களை ஓசோ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சிரிப்பு சிகிச்சை என்றது எப்படி முக்கியப்படுதுன்னு நாங்கள் மனித வாழ்வில் காணலாம்.